என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது. எனக்கு உடனே ஒரு பிளான் சொல்லணும். ஆளப் பாரு. இப்ப நான் சொல்ற ஐடியா எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லுங்க மம்மி. காயத்ரி விரும்பினவன் செத்து போயிட்டான்றதுக்காக நம்ம காயத்ரி வாழ்க்கையெல்லாம் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. கெட்டது நடந்த இடத்துல சீக்கிரமா ஒரு நல்லது நடக்கணும். காயத்ரிக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். மம்மி சூப்பர் மம்மி. எப்படி எப்படி டப்பு டப்புன்னு யோசிக்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? உங்கள மாதிரியே நானும் இருந்தா இந்த வீட்ல 10 பாத்திரம் தான் தேய்ச்சிட்டு இருந்திருக்கணும். என்ன மம்மி என்னைய இப்படி டாடி கூட சேர்த்து பேசுறீங்க? அடி பாவிங்களா, 2 பேரும் என்ன ஒண்ணும் தெரியாத முட்டாள் மாதிரியே பிஹேவ் பண்றீங்க. ஏன் புதுசாவா பிஹேவ் பண்றோம்? சும்மா. இட்ஸ் a great insult. விடுங்க டாடி, பழகுன விஷயம் தானே. சும்மா ரெடி. சரி இப்ப வாங்க, நம்ம உடனே போய் அந்த காயத்ரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு உங்க அக்கா கிட்ட பேசுவோம். அடியே அறிவின் கொழுந்தே, இப்ப போய் நாம பேசுனா காயத்ரி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல நாம குறியா இருக்கோன்னு அக்காக்கு தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வரும். இப்பதான் காயத்ரியோட லவ்வர் இறந்து போயிருக்கான். இந்த நேரத்துல போய் இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுனா காயத்ரி சம்மதிக்க மாட்டால. எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு நாம செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா பண்ணாதா நாம செய்யறத தெளிவா செய்ய முடியும். 2-3 நாள் போட்டோம். அதுக்குன்னு ஒரு நேரம் பார்த்து அக்கா கிட்ட கரெக்டா இந்த விஷயத்த கொளுத்தி போடுவோம். காயத்ரி மேல நம்ம அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்போம். அக்காவை நம்ம வச்சு கவுத்துருவோம். டாடி நீங்க சொல்றதுதான் கரெக்டான ஐடியா. அப்படியே பண்ணிரலாம். சரி சரி, நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போம். ஏதாவது நல்லது நடந்தா சரி. கதிரு, டேய் என்னடா ஒரு மாதிரியா இருக்க? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏன்? ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. காயத்ரிக்கு இப்படி ஒரு நிலைமை நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பாவண்டா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலையில என்னதான் காயத்ரிக்கு நாம ஆறுதல் சொன்னாலும் அது அவளுக்கு ஆறுதலாவே இருக்காது. ஆமா ஆமா, இந்த நேரத்தில் யார் காயத்ரிக்கு ஆறுதல் சொன்னாலும் அது நிச்சயமா ஆறுதலா இருக்காது. நான் அவளுக்கு ஆறுதல் சொன்னா அது ஆறுதலா மட்டும் இல்லை, ஆதரவாகவும் இருக்கும். என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா. நேற்று வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சு சுத்திட்டு இருந்தவ இன்னைக்கு அவுட் ஹவுஸ்லேயே முடங்கி கிடக்கிறத பார்க்க மனசே கஷ்டமா இருக்குடா. நேற்று வந்த உனக்கே இப்படி இருக்குன்னா இவ்வளோ நாளா அவ கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவிட அவளுக்கு போய் கடவுள் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டாரு. சரியா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணமும் காரியமும் இருக்குண்டா. நீ சொல்றது உண்மைதான்டா. காயத்ரி என் கூட சேர்ந்து வாழணும்னு விதி இருக்கு. நடக்கிற ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது எனக்கு அது நல்லாவே புரியுது. இப்போ நீ எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ற? என்னால சாதாரணமா நினைச்சு கடந்து போக முடியலடா. என்னால் இது ஈஸியாக கடந்து போக முடியும். ஏன்னா நான் தான் காயத்ரிக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறேன். இனிமே காயத்ரிக்கு எல்லாமே நான் தான். நீ என்னடா தீவிரமா யோசிக்கிற? வேற ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் இருக்கிறோம், காயத்ரியை அப்படியே விட்டுருவோமா? அவளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்டா.
நீ சொல்றதும் கரெக்டு தாண்டா. நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்க தாண்டா போறேன். இவன் ஆறுதல் சொல்கிறதுக்கு முன்னால் நாம் போய் காயத்ரிக்கு ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் காயத்ரின்னு நம்பிக்கை கொடுப்போம். சரியா, நீ ரெஸ்ட் எடு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். ஐயோ, இவன் எதுக்கு இந்த நேரத்துல வரா? இவன் டார்ச்சர் தாங்க முடியாதே. ஷோ, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன இந்த நேரத்துக்கு உள்ள வந்திருப்பானே, குரல் கொடுக்காம அப்படி நிக்கிறான். சரி, எதுக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிப்போம். காயத்ரி, யாரு? என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன யாராச்சும் கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்லை இல்லை, நான் தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீங்க என்ன என்கிட்ட பேசணும்? இல்லை, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை நினச்சி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காயத்ரி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் மனசளவுல ரொம்ப நொறுங்கி போயிருக்கேன். நீங்க ஏதாவது சொல்லி இன்னும் என் மனசை காயப்படுத்தாதீங்க. நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. காயத்ரி, நான் உன்னை காயப்படுத்தலாம் வரல. நான் விளையாட்டுத்தனமா அப்படி இப்படி உன்கிட்ட ஏதாவது பேசியிருப்பேன். அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. பையன் நம்ம கிட்ட நடந்துகிட்டது தப்புன்னு உணர்ந்துட்டான் போல இருக்கு. பேசிட்டு போகட்டும். காயத்ரி, நீ மனசளவுல எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. பார்த்ததும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நடிப்பு அவ்வளோ பக்காவா இருக்கா? அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நீ உயிருக்கு உயிரா நினைச்ச உன் காதலன் உன் கூட இல்லைன்றப்ப அந்த மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு நல்லா தெரியும் காயத்ரி. பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். நம்மளை நேசிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறதுனால போனவங்க திரும்பி வர போறதில்ல.